எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒருத்தரும் பேட்டி கொடுத்துருந்தீங்க, தனித்தனியாக பார்த்தேன். ஏன்னா முட்டு கொடுத்துன்னு நான் கொஞ்சம் கேட்டேன். அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏதோ விளக்கம் கொடுத்தீங்க. சரி, இப்போது நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அவர் ரெண்டாவது எப்போ கட்டப்பட்ட சட்டை அவர் என்ன சொன்னார், மக்களுக்கு வந்து புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அவர். இது வந்து வெளியே ஆனால் சொன்னால் ஜனங்களுக்கு கோவம் வருமா வராதா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்க. சொல்லுப்பா. அறிவோடு இருக்கிறவனுக்கு கோபம் வராது. அறிவோடு இருக்கிறவனுக்கு நல்லா சிந்திப்பவனுக்கு கோபம் வராது. முட்டாளுக்கு அதிகமா கோபம் வரும். ஏன்னா உண்மையை பேசுறான்னு. அதுக்கு தான் ஒரு பாட்டு ஒன்று வச்சுக்கிறேன். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அண்டங்க கைக்கும் கோயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அண்டங்க கைக்கும் கோயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. உண்மையை சொல்லி பேரெடுத்து பிழைக்க முடியலே, உண்மையை சொல்லி பேரெடுத்து பிழைக்க முடியலே. இங்கு பீடிகளுக்கும் உதுவத்திக்கும் பேதம் தெரியலே, பேதம் தெரியலே. சொல்லுங்க அடுத்தது. இல்ல நான் இது மாதிரி பாட்டு பண்ணா அப்போ ஓட்டு வந்துருமா? இந்த பேதம் தெரிந்தால் தெளிவா இருப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. இந்த பேதம் தெரியாதனால்தான் இப்ப நம்ம மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பீடி எது ஊதுவத்தி எதுன்னே தெரியாதுக்கிறான். அவனை போய் என்ன சொல்றீங்க? காலையில் கூட ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்காக போனோம், என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்குறான். நான் என்ன கேட்குறேன், எதனா கொடுத்தா தானே ஏதாவது ஓட்டு வாங்க முடியும். சும்மாவே எதுவுமே பண்ணாம நாங்க வந்து இலவசத்தை கொடுக்க மாட்டோம். ஆகச்சிறந்த நீ வாழ்க்கைக்குரிய உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆகச்சிறந்த கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், பயணிக்க தரமான சாலை, மின்சார விநியோகம், இதெல்லாம் தரமா கிடைக்கும், இலவசமா இல்ல. தம்பி, ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்ன? தரமான கல்வி கொடுத்துட்டாங்க, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான தூய குடிநீர். அதிகாரம் நிறுவப்பட்டால் தீர்க்கப்படும். ஒரே நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை என்ன? தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், சுவாசிக்க நல்ல காத்து. இது இருந்துட்டாவே மனுஷன் வந்து எதுக்கும் வந்து எப்படி சொல்றது, இது கொடுத்தா மன நிம்மதியான வாழ்வு வாழ்வோம். இது இலவசமே மக்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டிய கையேந்த நிலைக்கு இருக்க மாட்டாங்க. இது அந்த நிலைமையில இருக்கிறதுனால தாங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் தம்பி, இப்போ இதெல்லாம் வந்து தரமா அரசாங்கமே கொடுத்துட்டாங்க. நாங்க கட்சி விட்டு நாங்க நடத்தல, அப்படியே நாங்க அவர் திராவிட கட்சி விட்டு நாங்களே பண்ணிச்சுக்கிறோம். நாங்கள் திராவிட கட்சியோட பயணிச்சிடும். நாம் கட்சி பிள்ளைங்கள்லாம் இந்த சோழிய தொகுதிக்கு மொத்தமே வந்து திராவிட கட்சியில் வந்து நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம். சரி, நான் ஒன்று கேட்குறேன். இப்போது தமிழ் தேசியம்னா என்னமோ நீங்கள் தான் தமிழ் தேசியன்ற மாதிரி பேசுகிறீங்க. ஏன் மற்றவங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள என்ன கணக்கு? நாம் தமிழ் கட்சி தான் மட்டும்தான் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கூட இருக்கிறாங்க. எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க. தெலுங்கு பேசுகிறவங்களாம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க. தெலுங்காரெல்லாம் தமிழ் ஏன் உணர்வு வந்து பேசக்கூடாதா? தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் தெலுங்காரன் தமிழ் தேசியரானா? இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் வேடிக்கை ஆகுது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, ஒரு குணம் இருக்குது, அதான் தமிழன். சரி தம்பி, இப்போ திராவிட கட்சி இப்போ திமுக ஆட்சி ஆனது இல்ல, இதுல எத்தனை தமிழ் வந்து இது எம்பி பதவி இருக்காங்க சொல்லுங்க. இப்போ இது இனவாதமா தெரியலையா? நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் தமிழ் இருக்காங்க சொல்லுங்க. சரி, அது அமைச்சர் பதவியில இருக்கட்டும். என்ன தமிழர்களுக்கு தான் வேலை, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு கொடுக்கும். சிங்கப்பூரே அப்படிதான் பண்ணுது. நீ ஒரு முறை அண்ணனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. முதல்ல வேலை சும்மா அதெல்லாம் என்னத்துங்க கேள்வி எல்லாம் கேள்வி மேல கேட்டுக்கிறீங்க. ஒரு முறை அண்ணனுக்கு அதிகாரத்தை கொடுங்க, மக்கள் கிட்ட போய் மக்கள் கிட்ட பேசி ஒரு முறை அதிகாரத்தை வாங்கி கொடுங்க அண்ணனுக்கு. அப்புறம் கேளுங்க, நீங்க பதில் சொல்றான். இப்ப ஆரித்ரானா செஞ்சான் ஆரம்பிச்சு 60 வருஷமா, அவன் எதனா செஞ்சானா? இப்ப எல்லாம் செஞ்சு கூட ஒன்னும் தரங்கட்டு இல்ல, ஒரு பாத்ரூம் இல்ல, கை வர சுத்தமா இருக்குதா, ஒரு ஸ்கூல் உள்ள போக முடியல, அவ்வளவு நாருது. அப்படியாப்பட்ட ஒரு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த கழிவறை கட்டுக்கொள்ளுங்கன்னு ஒரு திட்டத்தை மோடி 2 உரைங்களை போட்டு விட்டாங்க, எல்லாம் கப்படிக்கு மேல. அது வாங்க ஒரு திட்டம் போதுங்க. அரசாங்க சொத்து, அதாவது மதிப்புக்குள்ள ஐயா கண்ணதாசன் சொல்றாரு, எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு செலவு தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் தான் நடக்குது. வீணா போன செலவு, அதிகமான இனப்பெருக்கத்தாலும் தேவையற்ற விவாதங்களாலும் கோடான கோடி கவர்மெண்ட் சொத்து வீணா செலவு செய்யப்படுது. பாயா போன திட்டங்களால நிறைய வேஸ்ட் ஆகுது பணம் அப்படின்னு சொல்றாரு.
சரி பேசுங்க, 4 பேர் கடைசி வரைக்கும் நீங்கள் 4 பேர் தான், அந்த 4 பேர் பேசுவாங்களா? அது நீங்கள் 4 பேர் தான் போல இருக்குது. அப்படி தான் பேசிருப்பீங்களா? ஆமா இப்படி தான் பேசியிருப்போம். இப்படியே பேசி நீங்களும் பார்த்துருங்க. நாங்கள் இப்படியே தான் பேசினிக்கிறோமா. இந்த 4 பேர் இந்த 4 பேர் வந்து 40 பேர் ஆகலாம், 40 400 ஆகுதா, 400 4000 ஆகுதா, 4000 40,000 ஆகுதா, 4 லட்சம் ஆகுதா பாருங்க. இந்த தொகுதியில் இருந்து மொத்த வாக்கு வந்து ஒரு காலம் அறுவடை பண்ண போகிறோம். அந்த காலம் வெகு தொலைவில் சீக்கிரம் அருகாமலே இருக்குது. தமிழ் தேசியமா திராவிடமா இதுதான் போட்டி. 26 அப்புறம் தெரியும். ஐயா அது தப்பான ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறது. நாங்கள் தான் ஐயா. யார் போகுது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு இப்போ சொல்லிக்கிட்ட நாளைய தமிழகமா? ஏப்பா காமெடிக்கு ஒரு அளவு இல்லையா? நாளைய தமிழகமேன்னு ஏப்பா இதெல்லாம் ஒரு உச்சக்கட்ட காமெடியா இல்லையா? அப்போ வருவாங்க மொத்த பேர் நாம் தமிழ் வச்சு தான் வருவாங்க. அண்ணா சீமான் அண்ணா நீங்க தான் காப்பாற்றணும், எங்களுக்கு வேற வழி. ஏப்பா கட்டம் போட்ட சட்டை வன்முறை தூண்டாதப்பா, நீ கம்னு இருப்பா சும்மா. இப்பயே அடிக்கிறாங்க, நிறைய பேர் கொலையும் பண்ணிக்கிறாங்க. அப்படி அது பாப்பா அது எங்கேயோ ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் நடக்குதுதான்பா. சும்மா அதெல்லாம் வச்சு பேசக்கூடாதுப்பா. வாய்ப்பு பறிச்சுட்டாங்க, இடத்த பிடிக்க போறாங்க. வேலை வாய்ப்புனா நான் என்ன கேட்குறேன்? யோ இருக்கிற வேலைக்கு போக வேண்டியதானே? நீங்கள் வேலைக்கு போகிறதுனால தான் நான் வந்தான். அவன் வரான். இங்க உங்களை யாரு வேலைக்கு போகணும்னு சொன்னது? நீ குத்தாதானே அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தாதானே நீங்க. அப்புறம் நாங்க ஏன் வேலைக்கு போகிறோம்? வேலைக்கு தம்பி நீ வேலைக்கு நீ கேட்குறியே, நீ வேலைக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு நீ அடிமையா இருக்கணும்னு நினைக்கிற. நீ வந்து தமிழுக்கு வேலை நீ கொடுக்க சாராய கடை திறந்து வச்சிடுற. அரசாங்கம் ஊதியமும் குறைவான ஊதியம் கொடுக்கும். சாராய கடை திறந்து வச்சுன்னா சாராய கடை வந்து ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னே பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. ஒரு 10 பேர் போய். தெரியுமா தெரியாதுங்களா? தமிழ்நாடு அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் சும்மா சாராய கடை மூடி போடுறோன்னா மூடிவிட்டா மட்டும் உங்களுக்கு ஓட்டு வந்துருமா? ஒரே ஓட்டு வராது. நீ மூடி அப்படியேப்பட்ட இது ஓட்டு தேவை தம்பி. அப்படியேப்பட்ட ஓட்டு தேவை. சாராய கடை தந்துதான் கல் மட்டும் போதை இல்லையா? சாராய கடை தந்துதான் அரசு நடத்தணும். ஒரு பகுதிங்க கல்லு அரசாங்கம் சாட்டணுமே சொல்லுது. நீங்க பாருங்க, கேரளால பாருங்க, ஆந்திரால பாருங்க, எங்களை கல் இல்லையா? இதோ சோளிங்கர் பக்கம் பல்ஜிகண்டின்னு ஒரு கிராமம், அங்க போய் பாருங்க. வெத்தியவனே இல்ல, கல்லுக்குச்சி சத்தவனே இல்ல. சோளிங்கர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க பல்ஜிகண்டின்னு சொல்லிட்டு ஆந்திரா பார்டரு. அங்க போய் பாருங்க, கல்லு அப்படியே பானையா வச்சிருக்காங்க. அங்கேயே கல்லு குடிங்க தம்பி. கல்லு வந்து 2 சொம்பு கல்லு குடிச்சா போதும் தம்பி, 100 ரூபாய் தம்பி. 2 சொம்பு கல்லு குடிச்சா போதும், வயிறு போதும், நிரம்பிடும். சாராயத்தை வந்து ஒரு குவார்டர் 150 ரூபாய், 170 ரூபாய், 200 ரூபாய் அவன் சம்பாதி ஒரு குவார்டர் 140 ரூபாப்பா. சரிப்பா, சரி தம்பி. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 150 ரூபாய். அது செந்தில் பாலாஜி அது விட்டுருங்க. அது 150 ரூபாய் ஒரு குவார்டர். இது வன்முறையான பதில். இதெல்லாம் வந்து குதர்க்கமாலாம் பேசக்கூடாது. நீங்க சும்மா இதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் தப்பு. ஏங்க அவர் அது பிரச்சாரம் பண்ணாரு, அவர் பாட்டா பண்ணாருங்க. அதுக்கு இது நீங்க இதெல்லாம் வன்முறைங்க. நீங்க சொல்றது வன்முறை. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இத வன்முறை தோணுனாக்கா நீங்க கேக்குறது வன்முறை தான். நீங்க கேக்குறது வன்முறை தான் தம்பி. வன்முறை தான். நான் ஏன்பா ரெட் கலர் சட்டை சிவப்பு சட்டை நீ தானே இடையில வந்து நீங்க வந்து கேள்வி கரெக்டா கேட்கணும். கேள்வி நீங்க தப்பா கேட்கணும். நான் கரெக்டா தான் கேக்குறேன். கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் தமிழ் தேசிக்கிட்ட கேக்குறேன். தமிழ் தேசிக்கிட்ட கேட்க வேண்டிய ஏப்பா நீங்க தான்பா தமிழ் தீவிரவாதிகள். நீங்கெல்லாம் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். அப்படிதான் நீங்கெல்லாம் பண்ணுக்கிறீங்க. ஏதாவது இப்போ சமீபத்துல கூட திருத்தணிக்கு அருகாமையில சத்திரஞ்சிபுரம் கிராமம், அந்த கிராமத்துல ஒருத்தர் எல்லை பாதுகாப்பு படையில இருந்தார், சக்திவேல்னு சொல்லிட்டு. அண்மையில கூட அந்த தாக்குதல்ல அவரை வீரச்சாவு அடைஞ்சாரு. அவருக்கு இந்த கவர்மெண்ட் என்ன கொடுத்தாங்க? 2 லட்சம் 3 லட்சம் அறிவிக்குது. கள்ளச்சாராயம் குச்சவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறது. ஒன்றிய அரசு எல்லை பாதுகாப்புல இருந்தாரு. எவ்வளவு இல்ல அதுக்கு வந்து மாநில அரசு அது தனியா நிவாரணம் கொடுக்குங்க. அது 2 லட்சம் அவருடைய மதிப்பீடு. 10 ஆண்டு காலம் அந்த இதுல ஆர்மியில வேலை செஞ்சதுக்கு அவருக்கு கொடுக்குற சன்மானம் தானே நாட்டுக்காக. என்னங்க கட்டமைப்பு? சாராயம் குடிக்கிறவனுக்கு கொடுக்குற நீங்க நாட்டு எல்லை பாதுகாப்புல இருக்கிறவனுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க. இதெல்லாம் என்ன ஜனநாயகம் நீங்க பேசுறது? நீங்க ஜனநாயகவாதியா இருங்க. ஆகச்சிறந்த ஜனநாயகவாதி இருந்துட்டு இதே மாதிரி நீங்க 4 பேர் மட்டும் ஆகச்சிறந்த ஜனநாயகவாதியா பேசிடுங்க. எங்க தலைவர் சொன்னதுதான், சரணடைந்த வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஐயோ நீங்க அந்த கோஷ்டியா? தெளிவாகிறோம். சரி அதுல வந்து
அந்த திராவிடம் அதெல்லாம் ஒன்றும் வேகாது, பருப்பு வேகாது. ஆ 4 கண்டிப்பாக நீ நல்ல ஆண் மகனாக இருந்தா ஓட்டுக்கு 10 ரூபா கொடுக்க இன்னைக்கு சொல்லுங்க, அவனை நம்மள அப்போ எல்லாரும் குத்துனுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை நான் கேட்குறேன். எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இலவசமாக அள்ளி விடுறீங்க. நீங்க பாருங்க, இப்போ பொங்கலுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் வந்து எப்படியும் 4000 5000 கொடுப்பாரு. இது வந்து கொடுத்துனாக்கா ஆரம்பத்திலேயே வரும்போது பொங்கல் கொடுத்துடலாம். ஏன்னாக்கா இது தேர்தல் வரப்போகுது. இது முன்கூட்டியே வந்து பணத்தை கொடுத்து மக்கள் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கு. ஓட்டு நம்மளுக்கு சில யுக்திகளை கையாண்டுதாங்க ஆகணும். வாக்கு வாங்குறதுன்னா சாதாரண இது யுக்தினாக்கா நீங்க முதல்ல வந்து முதலமைச்சர் ஆகணுங்களா, அப்பத்துல இருந்தே கொடுத்துருங்க. வருஷம் 4000 கொடுத்துருக்கணும். இது யுக்தி இதனால வந்து அரசு வந்து இதுதான் வந்து மாய பிம்பை வாக்கு அரசியல். எலெக்ஷன் வரும்போது மாத்திரம் உங்களுக்கு 10,000 கோடியில் ஊடு, இவங்களுக்கு 20,000 கோடியில் ஊடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்னது இது? நீ வர பாரு, என்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்காரு அன்னைக்கே போன திட்டங்களை, வலுவான திட்டங்களை. அப்ப நீ ஆண்மகன் அதை விட்டுட்டு இப்ப முடிகிற சேமத்துல தேர்தல் காலம் நெருங்கி முடிய போது, முடிகிற காலத்துல நீ வந்து தம்பி சட்டத்திட்டம் வந்து மக்களுக்காக இல்லை அரசாங்கத்துக்கா இல்லை எல்லாருக்கும் தாங்க, மக்களுக்கு தான். அப்போ மக்களுக்கு உண்டான சட்டத்திட்டம் மக்களுக்கு தானே பயன்படுத்தணும். ஆமாம். அப்போ ஏன் திடீர்னு வந்து இப்போ வந்து இது வந்து நீங்கள் இல்லை அப்போ இல்லை முதல்ல கொடுக்கட்டுங்க. முதல்ல அவர் ஏதாவது சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு கற்பனையை கிரியேட் பண்ணி வந்து இந்த மாதிரிலாம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இல்லை இது நாங்களா கற்பனை இல்லை தம்பி. இது அவர் வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து விடுவார் பாருங்க. தேர்தல் வாக்குறுதி வராமட்டு இது கொடுப்பாரு பாருங்கன்றேன். வந்தா நீங்க சொல்லுங்க, வந்தா பேசுவோம். அதுக்கு முன்னால நீங்களா வந்து சண்டை போடக்கூடாது. இது மாதிரி விதண்டாவாதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க சண்டை போறதில்ல தம்பி, சண்டை போறதில்ல. சொல்லுங்க. நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து ராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக உயிரியே கொடுக்குறாங்க. சரி, அதே நாட்டுக்காக தான் மக்கள் வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட சொல்கிறோம். ஆனால் அப்படி காசு வாங்காமல் ஓட்டு போட்டால் தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் வந்து இப்போ நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறோம்ல, எதுக்காக நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க? எதுக்காக? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக தான். இவர் காசு நான் எடுக்கக்கூடாது. ஏன்னா நேர்மையாக இருந்தால் தான் இவரும் நல்லா இருக்க முடியும், நானும் நல்லா இருக்க முடியும், எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இப்போ அவங்க இப்போ அகிம்சை தெரிந்து போவாங்க மூஞ்சில். காந்திவாதியா நீங்கள்? தெரிந்து சொல்லப்போ தெரிந்துப்பா. முதலமைச்சர் நேர்மையாக இருக்கணும், அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. முதலமைச்சர் வந்து 7 லட்சம் கோடி நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. 7 லட்சம் கோடி தரோம். யாருக்கிட்ட இருக்குது அந்த காசு? ஒண்ணுமே இல்லை, அடிப்படை அறிவியல பேனா செலவு வைக்கணுன்ற 2 லட்சம் மூட்டை மயில நினைது அந்த அடிப்படை அறிவு